जज़ाकल्लाह खैर। हाँ ना सबको जज़ाकल्लाह खैर भाई, होगा भाई सबको जज़ाकल्लाह खैर भाई, जज़ाकल्लाह खैर फजल भाई, जज़ाकल्लाह खैर हम लोग எப்படி நல்லா எல்லாம் லைவ் தான் இது முடிஞ்சிச்சு। बहुत शुक्रिया भाई, जज़ाकल्लाह खैर भाई। अच्छा भाई अल्हम्दुलिल्लाह भाई। अच्छा है क्या? अच्छा भाई, अच्छा बोलो भाई। मैं आता हूँ लाइन में आता हूँ, फुल संडे। अच्छा भाई नो भाई सभी खाना से भरा है क्या? रफ़ी अच्छा मैं जवाब अच्छा जी, बहुत शुक्रिया वसन भाई, जज़ाकल्लाह खैर। बहुत शुक्रिया भाई, जज़ाकल्लाह खैर भाई, अल्हम्दुलिल्लाह। भाई कैसा भाई खाना सुबह? अल्हम्दुलिल्लाह। अच्छा भाई जज़ाकल्लाह खैर जी। बहुत बहुत शुक्रिया भाई, जज़ाकल्लाह खैर भाई। जज़ाकल्लाह क्या करने का? अच्छा ओके जी, जज़ाकल्लाह खैर। सैयद भाई என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபோன் அடிச்சார், வண்டி போய்ட்டு பாருங்கண்ணே, சென்னை டு ஸ்ரீலங்கா டிக்கெட் போடணும் சேம் ஃபோன் அடிச்சார், நம்பர் கொடுத்தாங்க, அவங்க ஃபோன் அடிச்சு பாரு, என் பேர் சொல்லுவாங்க, அவர் அடிப்பார் எனக்கு பாருங்க ओके। जज़ाकल्लाह खैर भाई, जज़ाकल्लाह खैर। लाइव नहीं तो बहुत मुश्किल होगा भाई। अब लाइव कितना है? वीडियो लॉन्च हो। रफ़ी भाई जज़ाकल्लाह खैर भाई। अल्हम्दुलिल्लाह भाई, अल्हम्दुलिल्लाह भाई, भाई अल्हम्दुलिल्लाह, जज़ाकल्लाह खैर। हम பிள்ளைகளுக்கு ஜஸாக்கல்லாஹ் சகோதரர்கள் எல்லாருக்கும் ஜஸாக்கல்லாஹ் खैर। जज़ाकल्लाह खैर। शकीर भाई सही पर है, अच्छा बहुत शुक्रिया भाई, जज़ाकल्लाह खैर। बोल बा हाँ रुक जाता हूँ। इधर तेरा फोन पाट हाँ दाल चलिए, जज़ाकल्लाह खैर भाई। बहुत बहुत शुक्रिया भाई, जज़ाकल्लाह। हाँ अल्लाह भाई, अल्हम्दुलिल्लाह भाई। ओके भाई, जज़ाकल्लाह खैर भाई। जज़ाकल्लाह खैर। हाँ वो आ गए, बहुत जन आएंगे। ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்கள் ப்ரோக்ராம், அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து ரொம்ப சமைச்சது, சாப்பாடு, போக்குவரத்து எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் பிள்ளைங்களுக்கு மத்தியில் ஒரு மஹபத்துக்கு ஒரு பிரியம், ஒரு நல்ல இதுவும் இருந்துச்சு. இருந்தாலும் நீங்கள்லாம் எந்த அளவுக்கு முயற்சியோட ஒற்றுமையோடு இது செய்கிறீங்கன்றதுல ரொம்ப 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 மனம் பஷாஷத்தாயிடுச்சு. ஓகே, இதேமாரி ஒவ்வொரு வருடமும் தொடரணும் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுப்பா. இதுதான் நம்மளுக்கு தேவை, நம்மளுடைய இந்த ஒற்றுமைக்கு தேவை, மக்களுக்கு தேவை, நம்ம ஊருக்கு செய்ய வேண்டிய நலன் எல்லாமே நல்லபடியாக டிஆர்வி மஹல்லான்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அந்த அமைப்பு ஒரு நல்ல ஒரு அழகிய முறையில் செயல்படுவதை கண்டால் ரொம்ப மனசுக்கு ரொம்ப ராகத்தாக இருக்குது. அவ்வளோதான் சொல்ல முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.
அல்ஹம்துலில்லாஹ். அதாவது வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை, வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழி. காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் பிதஅத்துகளை உண்டாக்குவது. ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆற்றிய முதல் சொற்பொழிவின் துவக்கத்தில் இந்த மனித சமுதாயத்திற்கு எடுத்துரைத்ததை இந்த நல்ல ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் எல்லாம் இன்று டிஆர்வி நகருடைய இந்த சகோதரர்களுடைய அரவணைப்பில் இன்னைக்கு இஃப்தார் நிகழ்ச்சி உண்டு வருகி இருக்கிறோம். இந்த தருணத்தில் இத்தகைய நபிமொழியை நினைவூட்டியவனாக முதலாவதாக இந்த நேரலை பார்த்து கொண்டு இருக்கும் அனைவர்களுக்கும் இதன் வாயிலாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், டிஆர்வி சகோதரர்கள் தொடர்ந்து வருடாந்தோறும் அவங்களே சமைச்சு அவங்களே மெனக்கட்டி அவங்களுடைய உழைப்பு அதுக்கு ஈடு எதுவும் கிடையாது. அடிக்கடி நம்ம பேசுகிறது தான். அந்த தருணத்தில் இன்னைக்கு சீரும் சிறப்புமாக எந்த ஒரு முகசுளிப்பும் இல்லாமல் எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக ஒரு பக்கம் இயற்கையின் சீற்றம், அதாவது கிளைமேட் சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு சொல்லி நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் மழையும் சங்கதியும் காற்றுவும் குபாராக இருந்தது. அது பதட்டமான ஒரு சூழ்நிலை தான். காரணம் என்னென்னா எல்லாமே ரெடி பண்ணியாச்சு, மக்களுக்கு அழைப்பு கொடுத்தாச்சு. எப்படி நடக்கிறது அப்படின்னு சொன்னாக்கா ஒரு மாற்று வழி அல்லாஹ் தாலா எல்லாத்துலேயும் வச்சிருக்கிறான். அதே போல் சீரிய சிந்தனையுடன் இருக்கும் இந்த டிஆர்வி சகோதரர்கள் மறுகணமே மாற்று கருத்து மாற்று இடம் நாங்கள் மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்தில் இந்த இடத்த பிடிச்சாங்க. அல்ஹம்துலில்லாஹ், இந்த இடத்த கொடுத்தவருக்கும் இது அதாவது இந்த ஏற்பாடு பண்ணவங்களுக்கும் ரொம்ப இந்த நேரத்தில் ஜஸாக்கல்லாஹ் ஹைர் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே நேரத்தில் டிஆர்வி சகோதரருடைய விருந்தில் நானும் இந்த இஃப்தார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மனநிறைவோடு இருக்கிறேன். காரணம் என்னவென்றால் எந்த பொன்முகத்தோடு அழைத்தார்களோ, எந்த தூய எண்ணத்தோடு இவங்கள் பழகிறார்களோ அதே போலதான் இவர்களுடைய உண்ணும் பருகுதலும் இருந்தது என்பதனை இந்த இடத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். மேலும் மேலும் இவங்களுடைய செல்வந்தனில் அல்லாஹ் பர்க்கத் கொடுக்க வேண்டும். இதே போன்று இவங்க சகோதரத்துவத்தும் பேணி இந்த மொஹல்லாக்களையும் ஊரையும் கட்டுக்கோப்பாக கொண்டு போக வேண்டும். இந்த இடத்திலிருந்து ஒரு ஒற்றுமையை உருவாக்க வேண்டும் என்று இதன் வாயிலாக இந்த சாரலாக நான் மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்கிறேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இஃப்தார் நிகழ்ச்சி மக்கள் ஆர்வமாக கலந்து கொண்டாங்க. அது காலநிலை சூழ்நிலை சரியில்லாத காலத்தில் ஒரு இம்மிடியேட்டாக ஒரு ஆக்ஷன் எடுத்து நல்ல விசாலமான இடத்தை பிடிச்சி மக்களுக்கு சேவை செய்யணுங்கிறது ஒரு இதாக எடுத்து செஞ்சாங்க. இந்த நேரத்தில் டிஆர்வி நிர்வாகத்துக்கும் இந்த ஆரம்பிச்சு இந்த மற்ற சகோதரருக்கும் கேள்விக்கு மூலமாக நான் நன்றியை தெரிவித்துக்கிறேன். நல்லபடியாக இது சின்ன விஷயம் கிடையாது. ஒரு மக்களை ஒரு அரவணைச்சு கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 300-350 பேர் இருப்பாங்க. இத்தனை மக்களுக்கும் சாப்பாடு செஞ்சு காலையில் இத்தனை உழைப்புகள் கடந்த ஒரு 10 நாட்களாக உங்களோட உழைப்புகள் இருக்குது. அந்த உழைப்புகளாக எங்களை சார்ந்த கேள்வி சார்ந்த மற்ற எண்ணெய் சார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் இதே மாதிரி மேலும் மேலும் செய்யுங்க. அதெல்லாம் மக்களுக்கு நாங்கள் செஞ்சோம், நீங்கள் செஞ்சீங்க. அதெல்லாம் இதே மாதிரி எல்லாம் சேர்ந்து மக்களை ஆரம்பிச்சு கொண்டு போகிறாங்க. டிஆர்வி நிர்வாகத்துக்கு முக்கியமாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன். அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, இந்த டிவிஆர் இஃப்தார் நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைத்து சகோதரர்களுக்கும் ஏழை இறைவனின் சாந்தியும் சமாதானம் நிலவுக்குமாக என்று பிரார்த்தித்தவனாக அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஒரு சிறப்பான ஏற்பாட்டில் நம்முடைய சகோதரர்களை நிறைய பேர் நாங்கள் ஒன்றுக்கு ஒன்று பகிர்ந்துக்கிட்டதில் ஒரு மகிழ்ச்சி. இருந்தாலும் இந்த டைலக்ட் கதருடைய இரவில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த சகோதரர்கள் அனைவருக்கும் இந்த ஊர் சார்பாகவும் ஊர் சகோதரர் சார்பாகவும் ஜஸாக்குமுல்லாஹ் குறிப்பாக இந்த பசியாற்றும் திட்டக்குழு சார்பாகவும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் பல இந்த நல்ல மாதிரியான விடயங்களை எடுத்து செய்ய வேண்டும் என்று நம்ம அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று இந்த தருணத்திற்கு கோரிக்கையாகவும் ஒரு வேண்டுதலாகவும் வைக்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ், இந்த டிஆர்வி நிகழ்ச்சி இஃப்தார் நிகழ்ச்சி மிக சிறப்பாக நம்ம சகோதரர்கள் எல்லாம் ஏற்பாடு செஞ்சாங்க. ஏற்பாடு செய்த சகோதரர்கள் அல்லாஹ் தஆலா அருள் புரிய வேண்டும். அருமையாக சிரமத்தோடு செஞ்சுருக்காங்க. நோன்பு வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் ஜஸாக்கல்லாஹ். இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணதில் நம்ம ஊர் சகோதரர்கள் எல்லா மஹல்லா சகோதரரும் கலந்துக்கணும், அன்பை பரிமாறிக்கிறாங்க. அந்த ஒரு நிகழ்ச்சிக்காக தான் இந்தமாரி நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்படுகிறது. அது அல்ஹம்துலில்லாஹ் பரிபூர்ணமாக நிறைவேற்றப்பட்டது. எல்லா புகழ் இறைவனுக்கு. இந்த நிகழ்ச்சியில் இந்த கால நிர்வாகமாக நம்ம டிஆர்வி மஹல்லாவுடைய அந்த நிர்வாகிகளுக்கு அனைவருக்கும் ஜஸாக்கல்லாஹ் ஹைர் சொல்லிக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் பாய், இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு டிஆர்வி மஹல்லா ஏற்பாடு செய்திருந்த இஃப்தார் நிகழ்ச்சியில் கலந்துக்கணும்.
பரவலாக கூட்டம் கூடிமட்ட சகோதரர்கள் அனைத்து சகோதரர்களும் இருந்தாங்க. எல்லா மஹல்லா சகோதரர்களும் இருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ஒன்று கூடி இன்றைக்கு வந்து சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்துக்கின்னு இஃப்தார் நோன்பு திறந்தது மிக்க சந்தோஷம். இந்த ஏற்பாடு செஞ்சிருந்த சகோதரர்கள் டிஆர்வி மஹல்லா சகோதரருக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைர். மற்றபடி இதில் உடல் உழைப்பு பொருளாதார உதவி செய்த அத்தனை பேருக்கும் ஜஸாக்கல்லாஹ் ஹைர் பாய். மற்றபடி வந்து சாப்பாடு அருமையாக இருந்தது. பலாவ் சோறு என்ன ஊரில் சாப்பிட்ட மாதிரி இருந்தது. பலாவ் சோறு, கறி குழம்பு, தால்ச்சான்னு சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹ் எல்லா கஞ்சியிலேருந்து வடையிலேருந்து என்ன உபசரிப்புலேருந்து அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் நல்ல மாதிரியாக இருந்தது பாய். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் ஆண்டுதோறும் இதே மாதிரி தொடர்ந்து என்ன நடக்க அல்லாஹ் வந்து உதவி செய்யணும். அல்லாஹ் வந்து ரஹம் செய்யணும். இன்ஷா அல்லாஹ் துவா செய்வோமாக. ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் டிஆர்வி ஏற்படுத்திய இஃப்தார் நிகழ்ச்சி வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. மக்கள் நம்ம மஹல்லா மற்ற மஹல்லா சகோதரர்கள் எல்லாம் உறங்கி புதுமை மக்கள் எல்லாருக்கும் பார்க்குறதுக்கு அப்படி மகிழ்ச்சியாக இருக்குது. உடம்புல இது போன்ற வருடமாக இது போன்ற செயல்கள் எல்லாமே வந்து ஒன்றிணைந்து இது மாதிரி செயல்கள் எல்லாம் ஈடுபட்டு செய்யணும். இன்ஷால்லாஹ் அதுக்காக நாங்கள் துவா செய்கிறோம். இதன் மூலியமாக டிஆர்வி சகோதரர் அனைத்து சகோதரர்களுக்கும் பாராட்டுகள் நன்றியை தெரிவித்துள்ளோம். வீடியோ இது போல அஸ்ஸலாமு அலைக்கும். டிஆர்வி எல்லா நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இஃப்தார் இது நல்லபடியாக இருந்தது. எல்லாம் வந்து சொல்லிட்டு ஷார்ட் டைமில் ஸ்டார்ட் கரோ பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாவுடைய நாற்பது டிஆர்வி சகோதரர்கள் வந்து ஏற்பாடு செய்யப்பட்ட இஃப்தார் நிகழ்ச்சி மிக சிறப்பான முறையில் அல்லா ஹைர். அதாவது என்னென்னு சொன்னால் இன்னைக்கு மழை வரும்ன்ற காரணத்தால் வந்து பெரிய இடத்துல வந்து அபிநயம் வந்து வச்சுருந்தாங்க. ஆனால் அதில் ஹைர் உருவாக்கணும். ஒரு விஷயத்தை தடைப்பட்டுச்சுன்னு சொன்னால் அதில் ஹைர் இருக்குன்றது நம்ம யதார்த்தமாக சொல்லிக்கலாம். மிக அருமையான முறையில் ஒரு இடம் கிடச்சி அது எல்லாமே வந்து சிறப்பான முறையில் ஏற்படுத்தியிருந்தாங்க. இஃப்தார் நிகழ்ச்சி வாய்ப்பு ரொம்ப அழகான முறையில் அவங்களே சமைச்ச உணவு, அதாவது என்னென்னு சொன்னால் உணவு சமைச்சு இங்கே பரிமாறி பரிமாற்றம் செய்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த டிஆர்வி சகோதரர்களுக்கு இந்த உதாக்குமுல்லாஹ் உதாக்குமுல்லாஹ். நிர்வாகிகள் நாங்கள்லாம் வந்து கடைசியில் களப்பணியெல்லாம் செஞ்சிட்ட பிறகு மக்களுடைய இஃப்தாருக்கு பிறகு டிஆர்வியுடைய மூத்த ஆலோசகர்கள் மற்றும் நிர்வாகிகள் களப்பணி செஞ்ச சகோதரர்கள்லாம் இருக்கிற சாப்பாடை பகிர்ந்து அன்போடு சாப்பிட்டோம். இது சாப்பிடும்போது மனசுக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா சாப்பாடு குறைவாக இருந்தாலும் நம்மளுக்கு நம்ம சகோதரர்களோடு ஒன்றாக மகிழும்போது அதில் ஏற்படுற அந்த சந்தோஷம் அதுக்கு ஈடு இணை இல்லை. இதற்கு வாய்ப்பு எடுத்த இறைவனுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. எங்களுக்கு மக்களுடைய சந்தோஷம்தான் முக்கியம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சகானில் 10-15 பேர் சாப்பிட்றோம் நாங்கள் நிர்வாகிகள். நம்ம தட்டுக்கு உணவு வருதுன்னா அந்த உணவு தயாரிக்க எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குன்னு சொல்லி இந்த இஃப்தாருடைய நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்மளுடைய களப்பணி சகோதரர்களுக்கு வாழ்த்த சொல்ல வார்த்தைகள் இல்லை. இதே போன்று தான் உலகமெங்கும் உள்ள உணவு தயாரிக்கின்ற இந்த உணவாளி அவர்களுடைய கிண்ணல்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். இது போன்ற ஒரு கஷ்டம். தனித்தெல்லாம் கழுவி மறுபடியும் சுத்தம் செஞ்சு ஒரு இடத்துல சேகரித்து மறுபடியும் எங்கே வாங்கணுமோ அங்கே போய் கொடுக்கணும். இது சாதாரண பணி இல்லை. இந்த பணி செஞ்ச களப்பணி சகோதரர்களுக்கு டிஆர்வி நிர்வாகத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இதுபோல் வேலைகள் பார்க்கும்போது தான் நம்ம வீட்டில் நம்மளுக்கு தாயும் சகோதரிகளும் மனைவிகளும் எவ்வளோ கஷ்டப்பட்டு சமைப்பாங்க என்பது நமக்கு புரியும். அது புரிஞ்சாலே போதும், உலகத்தில் உணவு வீண் விரயமே ஏற்படாது. இது போன்ற ஒரு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செஞ்சு அதை முடித்து போகிறது கடைசியில் வேலை செய்கிற இந்த களப்பணி சகோதரர்கள் தான் அனைத்து கஷ்டங்களும். இவர்களுக்கு நல்வழிப்படுத்த துவா செய்வோம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். बैठे हिना हिना कहाँ इलियास भाई देख कहाँ के छुट्टी दे वाला अपना क्या तमिल को खड़ा நம்ம டிஆர்வி அப்ரோ நிகழ்ச்சியில் வந்து சமையல் பணி செஞ்ச நம்முடைய சகோதரர் ஷஃபி, நம்முடைய மாலிக் பாய்க்காக மாலிக் பாய், நம்முடைய சத்தர் பாய், ஜாகிர் பாய் அவங்களுக்காக இன்ஷால்லா அவங்களுக்கான ஹதியா இன்ஷால்லா கொடுக்கப்படுது. இன்ஷால்லா சிறிய கிஃப்டாக இருந்தாலும்
இவருக்கு ஒரு ரெண்டு இருக்கு. அப்படியே வந்து ஜாக்கிர் பாய் 3 கொடுத்தாச்சுப்பா. பாய் ஓகே ஓகே ஜாக்கிர் பாய் நோண்டு போய் ஐயோ டென்ஷன், ஐயோ ஒரே ஆள் ஆகி போறே. வாங்க இந்தா போலாம். உனக்கு கம்மி கொடுங்க. நல்லா தந்துட்டு அவர் வாங்கிட்டு போறாரு. பா மாவட்ட பைக் ஒன்று கொடுங்கப்பா. ஆத்தா 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 ஜான் பஷா ஒஃப்ரா நிகழ்ச்சியில் வந்து நம்ம சிறப்பாக செயல்பட்டு நம்முடைய துணைத் தலைவர் அபூபக்கருக்கு இந்த நிகழ்ச்சியில் கூட வந்து இப்போ இந்த ஒரு இது இப்படி பில்டிங்கை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு. அல்ஹம்துலில்லாஹ் ஜஸாக்குல்லாஹ் ஹைர். துணைத் தலைவராக இருக்காரு. செயலாளர் அடிப்படையில் இஃப்தார் நிகழ்ச்சியுடைய சமையல் கலை வல்லுநர் ரொம்ப சிரமமான ஜஸாக்குல்லாஹ் ஹைர். ஆலோசனை சமூகம் சார்பாக ஜஸாக்குல்லாஹ் ஹைர். அலில் பாய் போங்க. அடுத்ததா வந்து சையதுக்கு செய்யுதா அடுத்தபடியா சைதுக்கு ரியாஸ் பாய் வாங்க. ரியாஸ் வாங்க. பீட்டர் எங்க இருக்காரு? கேட்டாக்கா நம்ம ஊர்ல இல்லன்னா கூட நம்ம பீட்டர் நம்முடைய அறிவிக்கப்படாத குறிப்பிட்டார். பத்தக்கா இல்லைனாலும் அவருக்கு அக்கமா இருக்குப்பா. பத்தக்கா இல்லைனாலும் அவருக்கு தத்து ரெண்டு பேரும் நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு பொருளாதாரம் ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய முன்னாள் தலைவர் டிஆர்வி மல்லாசுட இப்படி ஆலோசகர் இந்த நிகழ்ச்சி பெரும்பான்மையான அல்ஹம்துலில்லாஹ் எல்லா காலங்களிலும் சில பொருளாதார ஒத்துழைப்பு தர நம்முடைய சகோதரர் மஹபூப் அவர்களுக்கு வந்து டிஆர்வி மல்லா சார் அதாவது रेडी होते हैं கண்டன் விளையாட்டுல 2025 புதுசா கண்டுபிடித்தவர் எப்படின்னு சொன்னா கண்டன் என்ன மறைஞ்சு வரணும் ஆனா மொபைல வச்சு எங்க இருக்கு கண்டுபிடிச்சாரு. அதனால அவருக்கு ஒரு கிஃப்ட் பை ஷேகமன் பை நம்மள கலப்பணியிலும் சரி மற்ற இருக்காங்க ஷேகமன் பை வா ஐயா குத்தா அண்ணா தேபா அண்ணா சி தேபா ஐசன் நம்ம வாபஸ் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து முதலமாக செயல்பட்ட நம்முடைய செயலாளர் நம்ம அப்துல் ஜாபர் அவருக்கு வந்து அவர்கிட்ட வாங்கி ஜாவா 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 எண்ணெய் வைப்பா மாஷா அல்லாஹ் மாஷா செயலாளர் மாதிரியே வந்து செயல்படக்கூடியவர்கள் இப்ப மட்டும் இல்ல டிஆர்பி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து அவருடைய செயல்பாடு அதே மாதிரி இந்த டீம்ல இருக்கக்கூடிய நிறைய பேர் செயலாளர் இருக்கு. இவருக்கு இப்போதைக்கு வந்து முன்னுரிமை கொடுத்துருக்கோம் இந்த கிஃப்ட் மூலியமாக காட்டியிருக்கோம் தவிர ஆனா இருக்கவங்க எல்லாமே வந்து செயலாளர்கள் தான் வருங்கால செயலாளர்கள். அது மட்டும் இல்ல செயல்படுறதுல நான் மட்டும் சொல்ல இது வீடியோக்காக சொல்லல
கூலிமேட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அமைப்பாளர்களும் சமூக ஆளர்களும் சொல்லக்கூடிய செய்தி, தீயாளர்கள் செயலாளர்கள் தலைவர்கள் அதிகம், செயல்பட தலைவர்கள் அதிகம். அந்த அடிப்படையில் இந்த கிஃப்ட் எல்லா செயலாளர்களுக்கும் இது என் சார்பாக கொடுக்குறாங்க. கண்ணாடி வேற போறாரு. ரெண்டு பேரும் ஒரு வினாக்கத்தாய் அப்படி கொடுத்துட்டு அப்படி பண்ணுங்க. எந்த அளவுக்கு அவனுக்கு வாய் அவசரப்பட்டு சொல்லுவானோ அவங்களுக்கு செயலியே அவசரப்பட்டு காட்டக்கூடிய அந்த ஒரு அடிப்படையில் வாசத்தின் அடிப்படையில் சொல்றேன் தவிர அது உண்மை இதுதான். ஆனா வாய் எந்த அளவுக்கு அவசரப்பட்டு சொல்றானோ அதே மாதிரி அவசரப்பட்டு பேசிடுவான். ஆனால் அவசர காலத்துல உதவுவான். அந்த மாதிரி என்ன ஒரு நண்பர்களோடு சேர்ந்து களப்பணியில எப்ப பார்த்தாலும் இறங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு நல்ல சகோதரர் ஜாஃபர் பாய் சகோதரர் முன்னாள் பொருளாளர் எங்களை களப்பணி பொருளாளர் செயலிலும் சரி பொருளாதாரத்திலும் சரி செயல்படக்கூடியவர். முக்கியமா கொண்டு போய் சேர்ந்த நம்மளுடைய சகோதரர் அவர் அவருடைய முக்கியமான பங்கு மிகப்பெரிய எந்த ஒரு கஷ்டமும் எல்லாமே எல்லாத்திலும் பொருளாளர் நம்மளுடைய அனைத்து செயல்களும் களப்பணியில் இருந்து செய்தாலும் அது வெளி உலகத்துக்கு மீடியா ரீதியாக உலக ரீதியாக இங்கே வளைகுடா போயிட்டு மட்டுமில்ல கொடுக்கப்பா இது கீவா முபாரக் அவரு. கீவா முபாரக் நாங்க களப்பணியில் இங்கே இறங்கி உடல் ரீதியாக செய்தாலும் மீடியா ரீதியாக வளைகுடா தாண்டி இருக்கக்கூடிய ஊர்ல இருக்கக்கூடிய அவர்களுடன் எதிர்பார்க்கக்கூடிய இவருடைய காணொலி நம்ம சகோதரர்கள் நம்ம ஊர் சகோதரர்கள் என்ன நிகழ்ச்சி செய்கிறார்கள் என்ன செய்கிறார்கள் என்று இவருடைய லைவ் மூலியமாக ஒளிபரப்பு மூலியமாக எடுத்து செய்கிறார்கள். இந்த நேரத்தில் இவருக்கு நாங்க என்ன பண்றோம், ஒரு கிஃப்ட் அன்பளித்து தரோம். பொருளாளர் வேற அப்படின்னு சொன்னா இன்னும் சிறப்பாக இவருடைய மீடியாவுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு கொடுங்க. நாங்களும் ஒத்துழைப்பு கொடுக்கிறோம். மேலும் மேலும் மீடியான்னு ஒண்ணு இருந்தால் அது கூலிமேட்ல நம்மளுடைய முபாரக்காக தான் இருக்கணும். எங்களுடைய கருத்தை வைக்கிறோம். எல்லா மக்களும் ஒத்துழைப்பு கிஃப்ட் கொடுப்பா. லைவ் இன்னைக்கு 2 நிமிஷத்துக்குள்ள வேலை செய்யாத எவ்வளவு டிஸ்டர்ப் அவன் சிரமத்தில் எடுக்கும்போது எவ்வளவு இன்சல்ட் பண்ணீங்க இன்னைக்கு தெரிஞ்சிருக்கும். லைவ் இல்லாம இன்னைக்கு அவனோட லைவ் இல்லாம முன்னாள் தலைவர் களப்பணியாளர் முதல் தலைவர் நம்முடைய கொரோனாக்கு அப்புறம் முதல் அதுக்கப்புறம் கொரோனாக்கு அப்புறம் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்முடைய ராஜாவுக்கு ஜசமுல்லாக வேலை செஞ்சீங்க. மிகப்பெரிய சிறப்பான பணி.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம். டிஆர்வி மஹாலால எத்தனை சகோதரர் வந்து பங்களிப்பு கொடுப்பாங்க. ஆனால் வந்து களப்பணியில் வந்து யாரும் இறங்கி வேலை செய்ய மாட்டாங்க. ஆனால் நம்ம ஃபைசல் பாய் வந்து அப்படி கிடையாது. பங்களிப்பும் இருக்கும். அவருடைய டிஆர்வியில் எதனாச்சும் ஒரு முகலால் எதனா ஒரு விசேஷங்கள்னா அவருடைய பங்களிப்பும் இருக்கும். அவருடைய உடல் உழைப்பும் இருக்கும். இந்த மாதிரி வந்து நிறைய சகோதரர்கள் கிடையாது. ஆனால் அவர் இருக்கிறாரு. அதுல வந்து எங்களுடைய முகலால இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பெருமையா இருக்கு. இந்த மாதிரி வந்து களப்பணியில் இறங்கணும் நிறைய பேர் இருந்தாலும் அதுல ஒருவரா எல்லா நிகழ்ச்சியும் சரி என்ன சொல்றது, பொருட்கள் வாங்கிட்டு வர்றது, அந்த திட்டமிடுறது, அதுக்கான செயல்பாடுகளை செய்யறது, செஞ்சுட்டு எதுவுமே காணாம வேலை செஞ்சது தெரியாம தூரம் போய் நிக்கிற நம்முடைய துணை பொருளாளர் ராமத்துல்லா அவர்களுக்கு வந்து தலைவர் வந்து கொடுப்பார். நீங்க எல்லா நிகழ்ச்சியிலும் உடல் ரீதியாக வாகன ரீதியாக எல்லா பொருட்களும் செய்யக்கூடிய டைம் டு டைம் வந்து கரெக்டா வந்து அந்த நிகழ்ச்சியில ஒரு டைம் கொடுத்துட்டா அந்த பொறுப்பு கொடுத்துட்டா தலைமுறையில் அப்படியே உடனே வந்து நின்று நிகழ்ச்சிக்கான சமையலுக்கான எல்லாமே செய்யக்கூடிய செயலாற்றக்கூடிய நம்ம ஒரு சகோதரர் அல்ஹம்துலில்லாஹ். அதற்கடுத்த இதே மாதிரி எல்லா செயல்பாட்டிலையும் வந்து முன்னிருந்து எடுத்து களப்பணி செய்யக்கூடிய நம்மளுடைய செயலாளர் ஏற்கனவே இப்போ துணை பொருளாளர் வந்து இவர் அதே களப்பணியில் இருக்கணும்ன்றது எங்களுடைய ஆவம். இல்ல எந்த காலகட்டம் இப்போ மெயின் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா தலைவர் புரியுதுங்களா, பல நிர்வாகம் பல வருடங்களா இருக்கும்போது தலைவர் வந்து கத்தாருக்கு போயிருந்து கூட சரி மூணு நம்மளுடைய டிஆர்வி மஹல்லா ஆர்வத்துல வந்து அங்கிருந்து கூட ஆலோசனை சொல்லுவாரு, இறங்கி வேலை செய்வாரு. இன்னைக்கு வந்து அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஜனவரி மாசத்துல இந்த நிர்வாகத்துல வந்து இறங்கி களப்பணி செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலாவது இது நினைக்கிறேன் ப்ரோக்ராம் நினைக்கிறேன். மூன்றாவது ப்ரோக்ராம்ல நம்ம சகோதரருக்கு வந்து வசூல் பண்ணி கொடுத்தா இருக்கோம். அது ஒருங்கிணைச்சு கொண்டு போயிட்டு எல்லா கோபங்கள் தாவங்கள் படும்போது எல்லாத்தையும் வந்து சைலண்டா பண்ணி எல்லாரும் அரசரிச்சு பேசி கொண்டு போற நம்முடைய டிஆர்வியுடைய தலைவர் ஜஸகுல்லா ஹைர் சாவுல் பாய், நீங்க வாங்க. உங்களுக்கு தான் வாங்க ஜஸகுல்லா ஹைர். எங்க சைடுல இருந்து உங்களுக்கு ஏதாவது மன வருத்தம் ஏற்பட்டுச்சுனாக்கா நாங்க நிர்வாகத்தின் சார்பா நாங்க வந்து அல்லாஹ் மன்னிக்கிறோம். எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கோ அதே அளவுக்கு எதிர்ப்பும் உள்ளுக்குள்ள இருக்குதுன்னு நான் ஆழமா நம்புறேன். சரிங்களா? கருத்து வந்து எல்லாரும் உங்க கருத்தை பொதுத்தளத்துக்கு கூட வைக்கலாம், நாகரிகமா வைக்கணும். புரியுதுங்களா? கண்ணியம் வந்து காக்கப்படணும். எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும், சிலர் வந்து சொல்ல மாட்டாங்க. நம்ம அப்படி இல்லை, சொல்லுங்க, பர்சனலாகவும் சொல்லுங்க, பொதுத்தளத்துல பொது விஷயமா இருந்தா சொல்லுங்க, பர்சனலா இருந்தா பர்சனலா சொல்லுங்க. இன்ஷால்லா எல்லா பிரச்சனையும் நமக்கான பிரச்சனையும் நம்ம தீர்த்துக்கிறது தான். இதுக்கு இவ்வளோ கஷ்டம் வந்து நம்ம படுறது இப்போ சாப்பிட்றதுக்கோ அதுக்கோ இதுக்காக இல்லை. நம்ம எல்லாம் இந்த விஷயத்துல ஒன்று சேரும் போது தான் நமக்குள்ள இருக்கிற மனக்கசப்பு வந்து சரி பண்ணிக்க முடியும். அதுக்காகத்தான் நம்ம வந்து ஒன்று மனமா இருந்து அந்த கைப்பட கால்பட அந்த கோபம்லாம் வந்து நமக்கு வந்து சரியாகுது. முன்னாடி இருந்த கோபங்கள்ல ஏதோ ஒரு மனஸ்தாபம் இருக்கு வந்து இந்த மாதிரி நம்ம களப்பணி செய்யும் போது நம்ம அறியாம நம்ம போய் அவர்கிட்ட பேச வேண்டியதாயிடுது, சூழ்நிலை ஆயிடுது. இப்போ தண்ணி அப்போ வந்து உள்ள இருக்கிற கசப்பு எல்லாம் வந்து போயிடுது. இன்ஷால்லா அது மாதிரி உள்ள எல்லாருக்கும் நிர்வாகத்து மேலேயோ இல்லை வந்து வரக்கூடிய என்ன பண்ண போறாங்க இவங்க வந்து சந்தாவை வந்து இவங்க இந்த அளவுக்கு வந்து பேரெல்லாம் போட்டு இருக்குது. எல்லாருக்கும் யாரும் கேட்கறது இல்லை. நானே சொல்றேன்னு வச்சு, நானே ஒரு சந்தாதாரராக சொல்றேன். இவ்வளோ பேரெல்லாம் போட்டுக்கலாம் இவங்க சந்தா வசூல் பண்றாங்க. நமக்கு வந்து சந்தா வந்து இப்போ ஒரு காசு இல்லை, பெரிய விஷயம். அந்த சந்தாவை நம்ம வாங்குறோம், அவங்க அந்த காசை கொடுக்கறதுனால அவங்க கேள்வி கேட்குற உரிமை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. இன்ஷால்லா அந்த சந்தாவை நம்ம பிற்காலத்துல வந்து முறைப்படி ஏதாவது வருமானம் வர்ற மாதிரி இன்ஷால்லா நம்ம ஏற்பாடு செய்வோம். அதுக்கான ஒரு ஐடியாவும் இருக்குது. இப்போ ஒரு 3 மாதம் காலம் வந்து இந்த நிர்வாகம் அப்படியே வந்து போயிடுச்சு. இன்ஷால்லா வந்து இந்த ரம்ஜானுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு லீவு, கவர்மெண்ட் லீவ் அந்த மாதிரி டைம்ல இருக்கும்போது பொதுக்குழு இன்ஷால்லா வைப்போம். எல்லாம் அவங்களுடைய கருத்து வைங்க. நிர்வாகத்துக்கு வந்து செயற்குழு நாங்கள் வைக்கிறோம். இன்ஷால்லா வந்து இது வந்து இந்த இப்போ நான் எந்த ஆலோசகருக்கும் இல்லை வந்து நிர்வாகிகள் கலந்து சொல்ல தலைவராக நான் எடுக்கிற முடிவு. சரிங்களா? அடுத்த கட்ட நகர்வுக்காக பொதுமக்களை கூப்பிட்டு நாங்கள் வந்து கருத்து கேட்குறோம். எங்களுக்கு நிர்வாகத்திலையும் சில வந்து ஆட்கள் வந்து தேவைப்படுறாங்க. நாங்கள் புதுசாக நிர்வாகிகளையும் எடுக்கிறோம். அந்த டைமில் வந்து புதுசாக இருக்கிறவங்க
இன்னும் வந்து இது கீழே முன்ன இந்த நிர்வாகத்திலேயே வராதவங்க ஏற்கனவே வேலை செஞ்சவங்க அவங்க எல்லாம் அடைஞ்சு இல்ல வேலை செஞ்சவங்க இன்னும் வராமலே இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருக்கும் வந்து இன்ஷா அல்லாஹ் இது மூலியமா வந்து நம்ம வந்து பொது அழைப்பா கொடுக்குறோம். வந்து இருந்து எல்லாம் சேர்ந்து செய்வோம் இன்ஷா அல்லாஹ். எந்த அமைப்புகளுக்கும் gift கொடுக்காதீங்க. முடிங்கப்பா இதே 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஆகுது. சொல்லுங்க முடிங்கப்பா. எல்லாம் தான் போடுவாங்க. ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அன்பான புதுமேடு சகோதர சகோதரிகளுக்கு இந்த டிஆர்வி நிர்வாகம் சார்பாக உங்களுக்கு அழைப்பு விடப்பட்டது. இந்த இஃப்தாருடைய நிகழ்ச்சியில் அனைத்து சகோதரர்களும் அனைத்து அமைப்பாளர்களும் நல்லா ஒத்துழைப்பு கொடுத்தீங்க. வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களுக்கும் நிர்வாகம் சார்பாக நன்றியை தெரிவிப்பாங்க. தலைவர் எல்லாருக்கும் அழைப்பு ஏற்று வந்த எல்லாருக்கும் ஏதாவது குறைநேர்கள் இருந்தால் எல்லாம் நல்லா பொறுத்துக்கிட்டு இன்ஷால்லா வரக்கூடிய காலங்களில் இது மாதிரி குறை வராமல் நாங்கள் இன்ஷால்லா செய்வோம்.